அடிக்கடி எங்கே போனாலும் சர்ச் டெடிகேஷனில் சொல்லுவேன், ஒரு கிராமத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குதோ இல்லையோ கட்டாயம் ஒரு சபை இருக்கணும். ஒரு கிராமத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குதோ இல்லையோ கட்டாயம் என்ன இருக்கணும்? ஒரு சபை இருக்கணும். ஏன் தெரியுமா? சபை, நல்ல கவனிங்க, ஒரு தனிப்பட்ட மனிதனுடையது அல்ல, அது சர்வ வல்லமை உள்ள தேவனுடையது. சபைக்காகத்தான் ஆண்டவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார். சபையினுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? சபை அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்க கடவன். சபை மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பாதுகாப்பு வேற எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாதுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கோயம்புத்தூர் மக்கள், உங்களுக்கு நான் ஒருவேளை புதுசாக இருக்கலாம், என்னை தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. சரி, கிட்டத்தட்ட கோயம்புத்தூருக்கு நான் 20 வருஷத்துக்கு மேலே, எனக்கு ஒரு தாய் ஊர் மாதிரி இது. ஜவர் சாமுவேல் அண்ணனோட ஏறக்குறைய 9 ஆண்டுகள் ஒரே ஸ்டேஜில் நான், ஜவர் சாமுவேல் அண்ணன், ராஜன் எட்வர்ட், மோகன் சி லாசரஸ், டி அருள்ராஜ், KS வில்சன் 3 நாட்கள் பேசுவோம். கிட்டத்தட்ட 15,000 16,000 மக்கள் வருவாங்க. கோயம்புத்தூரில் என் கண்களில் கர்த்தர் காட்டின விலை மதிக்க முடியாத ஒரு பாத்திரம் பாஸ்டர் அமல்ராஜ், அருமையான டாக்டர் சங்கீதா. இவங்களுடைய விலைக்கரையம் மிக பெரியது. அல்லேலூயா. என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை இந்த வருஷத்தில், இந்த பிப்ரவரி 1 பார்க்க போறாங்க. இந்த இன்னையிலிருந்து இந்த சபையினுடைய பிரயாசங்கள் வெளிப்படும் பாருங்க. ஸோ சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட பேச போறேன். இந்த இடத்துல சபை வந்ததுனால என்ன லாபம் அப்படின்னா, இந்த இடத்துல சபை வந்ததுனால இந்த பகுதி முழுக்க செழிக்க போகிறது. கர்த்தருக்கு சித்தமானால், உயிரோடு இருந்தால், குலுங்கி குலுங்கி ஆடி ஆடி வந்த என்னுடைய கார் இன்னும் ஸ்ட்ரைட்டாக வர்ற அளவுக்கு முதல்ல எல்லா ரோடுகளும் போடப்படும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது. நான் எங்கெங்கெல்லாம் சர்ச் கட்டணனோ அங்கெல்லாம் இப்போ ஹைவே ஆயிடுச்சு. நான் ஹைவேயை குறி வச்சு சர்ச்சு கட்டுறதே இல்லை. அயம்தவேன்னு தெரியாத இடத்துல தான் சர்ச்சு கட்டுறது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இடத்துல சர்ச்சு கட்டும்போது அந்த இடத்துல ரோடு வரும், அடுத்தது காவேரி வாட்டர் வரும், அடுத்தது எலக்ட்ரிசிட்டி வரும், அடுத்தது டவர் வரும், அடுத்தது அந்த இடமே மகிமையாக மாறிடும். ஸோ இன்னைக்கு நான் சொல்கிற முதல் ப்ராஃபஸி, இந்த பகுதியே செழிக்க போகிறது. கர்த்தர் இந்த இடத்தை ஆசீர்வதித்து இந்த இடத்தை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த இடத்தை தேடி இன்னைக்கே இடம் பேக்கட் ஆயிடுச்சு. இனி எவ்ரி சண்டே முன்னாடி வந்தால் தான் இடம் கிடைக்கும். சீக்கிரம் சபைக்கு வந்தால் தான் என்ன செய்யும்? இடம் கிடைக்கும். இல்லாட்டினா எல்லா சேரையும் தூக்கி வெளியில் போட்டு தரையில் உட்கார வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் சீக்கிரமாக விசாலத்தில் போவீங்க. நம்ம நிப்பாட்டின கார், அவ்வளோ கார் நிற்கிற அந்த ஸ்பேசஸ் ஃபுல்லாக இந்த மினிஸ்ட்ரிக்கு தான் வரணும். நான் அப்படி ஆசீர்வதிக்கிறேன், நெஞ்சார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இந்த ஊழியத்தை பெருக பண்ணுவாராக. வேக வேகமாய் சில விஷயங்களை பேசி உங்களை பிளஸ் பண்ண விரும்புகிறேன். ஆவியானவர் மிக தெளிவாய் இன்னைக்கு பேச சொன்ன ஒரு காரியம், சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். The book of Psalm chapter 36 verse 8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எல்லாரும் ஒரு முறை சொல்வோமா?
உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது உங்களை திருப்திப்படுத்தாமல் தேவன் அனுப்பவே மாட்டார். உங்களை திருப்திப்படுத்துகிற கர்த்தர். சபை ஒரு மனித வாழ்க்கையை திருப்திப்படுத்துறோம். ஆமென். சத்தமா ஒரு ஆமென். நீங்க ஒரிஜினல் சகாயராஜ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் போட்டிருப்பேன், டக் பண்ணியிருப்பேன், லண்டன் ஷூ தான் போட்டிருப்பேன், ஆள் வித்தியாசமாக இருப்பேன். எனக்கு எல்லாமே மாறிடுச்சு. காரணம், அவரோட இசைந்திருக்க, அவரோட நெருங்கி இருக்க, அவரோட பழக, அவரோட உறவாட, அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய மகிமையை பார்க்க சுபாவம் மாறும், கேரக்டர் மாறும். ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப், ஒரு கனி கொடுக்கிற சுபாவங்களை கர்த்தர் நமக்குள்ள உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் பக்தன் தாவீது சங்கீதம் 65:4 சொன்னா, உமது பரிசுத்த ஆலயமாகிய ஆண்டவருடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் எல்லாரும் என்ன ஆவோம்? திருப்தி ஆவோம். நான் திரும்ப சொல்லுகிறேன், ஆலயத்தில் உங்களுக்கு ஒரு மகிமையான திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்க எவ்வளவு பெர்ஃபெக்ஷனா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்க வாழ்க்கையில் உங்களை திருப்திப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 92:10 நம்ம படிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் என்ன பண்ணுவாங்களா? செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய 92ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் 13வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில். ஒரு 10 காரியத்தை 10 நிமிஷத்தில் சொல்லி உங்களை பிளஸ் பண்ண போறேன். ஆமென். மோசேக்கு 10 கட்டளை கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு 10 காரியம். எதற்காக ஆலயம்? ஆலயம் தேவைதானா? சபை தேவைதானா? இது ஒரு பைபிள் படிக்கும்போது எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு பிரதர். ஏசாயா 66:1 படிக்கும்போது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்காக கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ஆலயத்தை ஒரு மனுஷனுடைய கைகளினால் கட்டினால் அதை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? ஆலயத்தினுடைய சூப்பர் நேச்சுரல் என்ன தெரியுமா? மனிதனுடைய கைகளால் கட்டப்பட்ட மனிதனுடைய கைகளால் கட்டப்படாத ரெண்டும் இணைந்து நிற்கிறது தான் தேவனுடைய சபை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது மனிதர்கள் கைகளால கட்டப்பட்டது. நீங்களும் நானும் மனிதர்கள் கையினால கட்டப்படாதவர்கள். We are the church of living God. நம்ம தேவனுடைய சபையா இருக்கிறோம், வீடா இருக்கிறோம். நம்ம இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால தேவனுக்கு மகிமை. சந்தோஷமா ஆமென் சொல்லுவோமா? என் சகோதரர் மைக் எடுத்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார், ஆலயத்துக்குள்ள வந்த உடனே சர்வாங்க தகன பலி. இதை திருச்சபை மக்கள் இருதயத்தில் எழுதிக்கணும். ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ள நுழையும் போது சர்வ அங்கத்தையும் தகன பலியாக வச்சிட்டீங்கன்னா, கமிட்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா, ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, உங்களை திருப்திப்படுத்தாம அனுப்பவே மாட்டேன். அல்லேலூயா. ஆலயத்தில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல் காரியம் ஆலயத்தில் போதனைகள். இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத போதனைகள் எல்லாம்
ஆலயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஆலயம் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விதமான டீச்சிங் போதனைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான இடம். பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில், வேலை பார்க்கிற ஸ்தலங்களில், நீங்க இருக்கிற இடங்களில் தெரியாத, புரியாத, அறியாத, நான் கண்ணீரோடு சொல்வேனே, ஆனா வேதத்தை வாசிக்க ஆரம்பித்ததுக்கு பிற்பாடுதான் இந்த உலகத்தை பற்றியே எனக்கு புரிந்து கொள்ள கிருபை வந்தது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நான் வசன ஆதாரம் தர்றேன். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, the book of Isaiah chapter 2 verse 2 and 3, ஒருத்தர் கம்பீரமா வாசிப்பீங்களா? கம்பீரமா சத்தமா யார் வேணாலும் மைக்ல படிக்கலாம். ஸ்தோத்திரம். வாசிப்பீங்களா? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும், நல்ல கவனிங்க, எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல வாழ சரியான வழியை போதிக்கிற ஒரு ஸ்தலம் இருக்குமானால் அது தேவனுடைய ஆலயம். தொடர்ந்து படிச்சு முடிச்சிருங்க சிஸ்டர். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஏன் ஆலயத்துக்கு வர்றோம்? ஆலயத்தில் தான் எனக்கு போதனைகள் உண்டு. ஆலயத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியான ஆகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தயவு செய்து நல்ல கவனிங்க. ஆன்லைன் வசதிகள் பெருகிட்டாலும் கொரோனா நேரத்தில், கொடிய வியாதி நேரத்தில், இந்த ஆன்லைன்ல பார்க்க, ஜூம்ல பார்க்கிற, கூகுள் மீட்ல பார்க்கிற ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்தாலும், தம்முடைய ஆலயத்தில் வந்து அவர் வழிகளை கற்றுக்கொண்டு அவருடைய வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கும் போதுதான் முதலாவது நாம் திருப்தி அடைய முடியும். அல்லேலூயா. ஆமென். நம்பர் 2, நல்ல கவனிங்க. இரண்டாவது, ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? ஆலயத்தில் ஆராதனை உண்டு. ஆலயத்தில் என்ன உண்டு? ஏசாயா 38ஆம் அதிகாரம், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே எங்கள் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். எசேக்கியா ராஜா எழுதி வச்சான். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார், கேன்சரை கேன்சல் ஆக்கினார். அல்லேலூயா. கேன்சர் என்ன பண்ணாரு? கேன்சல். அமல்ராஜ் பிரதரை பற்றி, அவருடைய ஊழியத்தின் அருமையை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் செல்கிற இடங்களில் எல்லாம், அவர் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவரை கொண்டு பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குறிப்பாக ஒசூரில் இருக்கிற எல் ஜோசப் அண்ணன் எப்படியாவது சகோதரரை வருஷத்துக்கு ஒரு 3 முறை 4 முறை, இன்னும் பல முறை அவங்கள இன்வைட் பண்ணி 2 பேரையும் கூப்பிட்டு அடிக்கடி நடத்தும் போது, என்கிட்ட பர்சனலாக ஜோசப் அண்ணன் சொன்ன வார்த்தை, ஒரு முறை அமல்ராஜ் பிரதர் வந்துட்டு போனார்னா அப்படியே சாலிடா 50 சோல்ஸ், 50 ஆத்துமாக்கள் என் சபைக்கு வரும்னே அப்படிம்பார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. உங்க தேவ மனுஷனை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களோ இல்லையோ, இனி புரிஞ்சுக்குவீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா.
கர்த்தருடைய சபையில எந்த அளவுக்கு போதனைகள் இருக்குதோ, இது நல்ல போதனைகள் நிறைந்த ஒரு சபை. எங்க பார்த்தாலும் ஃபேக்ட், எங்க பார்த்தாலும் கள்ள உபதேசங்கள் நிறைந்த இந்த கொடிய காலத்தில் நல்ல ஒரு போதனைகளை கொடுக்கிற ஒரு சபை. இரண்டாவது, இந்த சபையில் ஒரு தெய்வீக ஆராதனை உண்டு. அல்லேலூயா. ஆராதனை நடக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆராதனை நடக்கும்போது நடக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். நீங்க உண்மையில ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கும் போதே உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துடும். நீங்க தனியாலாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். சத்தமா ஒரு ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வாலிப தங்கச்சி எங்கள் சர்ச்சில் என்ட்ரு ஆகும்போது, இந்த வாழ்வு பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குன்னு, ஜீவனுக்கு நான் செத்து போயிடுவேன், நான் காலேஜ் படிக்கிற பிள்ளை அழுதுகிட்டே உள்ளே வந்துச்சு. நான் சொன்னேன், உனக்கு வாழ்வு வீக்குன்னு யார் சொன்னா? உனக்கு வாழ்வளிக்கிறது கர்த்தர். உன் வாழ்வு வீக்குன்னு யார் சொன்னா? ஹல்லேலூயா. அந்த ஆராதனை முடிஞ்சிச்சு. நீ போய் செக் பண்ணா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஆலயத்தில் ஆராதனை உண்டு. அந்த தெய்வீக ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுகிறார். நீங்க தேவனை துதிக்க துதிக்க, நல்ல வாய் விட்டு பாட பாட உங்க இருதய தேவ பிரசன்னத்தினால நிரம்பும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு காலையில் எங்க சர்ச்சில் நடந்த ஒரு ஆச்சரியமான காரியம். சகோதரன் பாடின பாட்டை நான் பாடிட்டு இருந்தேன். தேவ பிரசன்ன ஆலயத்துக்குள்ளேயும் வெளியே நிரப்புவதாக ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருந்த ஒரு எஸ்ஐ வேக வேகமா பனியன் அந்த நைட் பேண்டோட ஸ்போர்ட்ஸ் பேண்டோட வேக வேகமா வாக்கிங் போன மனுஷன், அந்த பாட்டு போய் அந்த காதில் அந்த மனுஷனை விழுந்த உடனே அப்படியே தன்னை மறந்த ஆலயத்துக்கு வெளியில வந்து நிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் கை கூப்புறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்துட்டார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முட்டிகால் போட்டார். நடந்த இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம். அல்லேலூயா. சில ஆண்டுகள், அதாவது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு பைக் ரோட்ல கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போனாங்க. அவங்க கேத்தலிக் ஃபேமிலி. அப்படியே ரோட்ல நின்னாங்க. நம்ம எங்கேயுமே பார்க்காத ஏதோ ஒரு பவர் நம்ம இழுக்குதே அப்படின்னு ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்க இன்னைக்கு பேப்டிஸ்ட் எடுத்து விசுவாசி ஆயிட்டாங்க. நாங்க ஒண்ணுமே செய்யல, ஃபுல் கமிட்மெண்டோட ஆயிட்டாங்க. நான் இப்போ ஒன்று சொல்லவா? திரள் கூட்டம். இந்த 1-2 சர்வீஸ் ஆரம்பிக்க போறீங்க. ஒரு ஆராதனையெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 5 மணிக்கு, 5 to 7:30. அதுக்கப்புறம் 8 to 12 செகண்ட் சர்வீஸ். இது மாதிரி பல மடங்கு இந்த சபை வளரப்போகிறது. கர்த்தர் இந்த ஆராதனையில் இடைப்பட போகிறார். அல்லேலூயா. இது நம்பர் 2. நம்பர் 3, the glory of God. இந்த சபையில தேவனுடைய மகிமை பெருக்கெடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது சத்தமா படிங்க பார்க்கலாம். ஐசாயா, கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். டெய்லி மெம்பர்ஷிப், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் சபையில் ஆட் பண்ணிட்டே வந்தார். அப்ப பாருங்க, கேதாரின் ஆடுகள் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் பலிபிடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். இந்த ஆலயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். முதல்ல இங்க போதனை உண்டு, இரண்டாவது ஆராதனை உண்டு, மூன்றாவது இந்த ஸ்தலத்துல நீங்க நினைக்கலாம், அமல்ராஜ் பிரதர்னு ஷீட் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது, எவ்வளோ பெரிய. நல்ல கவனிங்க. நான் என்ட்ராய் இந்த இடத்துக்குள்ள வரும்போது நான் பார்த்த ஒரே ஒரு அனுபவம், த பிரசன்ஸ் ஆஃப் காட். மகிமையை தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு பல கோடி ரூபாய் போட்டு கட்டியிருக்கிற ஆலயங்களில் கர்த்தர் உலாவுகிறது இல்லை. ஆனால் நான் கால் வைத்த உடனே நான் உணர்ந்த ஒரு சம்பவம், தேவ சமூகம் வந்திருக்கிறது. தேவன் மகிமைப்படுகிறார். இந்த மகிமை உங்களை மூடும். சத்தமா ஒரு ஆமென்.
இந்த மகிமை மூடணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த சபை மக்கள் விலைக்கரையும் கொடுக்கணும். டெய்லி வரணும், சர்ச்சில் வந்து டெய்லி ஒரு குரூப் இங்கே ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்கணும். நல்ல 24 hours ஒரு வாட்ச்மேனை போட்டுருங்க. விரும்புகிறப்பெல்லாம் வந்து ஆலயத்தில் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், இந்த வாசல்கள் பூட்டு போட்டு பூட்டாமலே இருப்பதாக, உன் வாசல்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. கர்த்தர் சமூகம் இங்க எப்பயும் நிறைந்திருக்கட்டும். அல்லேலூயா. நம்பர் 4 லூக்கா 1 அதிகாரம் 10-11 வசனங்களை சத்தமாய் வாசிக்க கேட்போம். லூக்கா 1 அதிகாரம். தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆலயத்தில் அடுத்த முக்கியமான விஷயம் என்னங்க? ஜெபம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆலயத்தில் போதனை மட்டும் இல்ல, ஆலயத்தில் ஆராதனை மட்டும் இல்ல, ஆலயத்தில் மகிமை மட்டும் இல்ல, ஆலயத்தில் என்ன உண்டுங்க? இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்துக்கு என் ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளாகவும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில், நம்ம ஆண்டவருக்கு ஒரு அருமையான பேர் இருக்கு தெரியுமா? சங்கீதம் 65:2 சொல்லுது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டும் இல்ல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர். அவர் இந்த இடத்துல விண்ணப்பம், மன்றாட்டு, கண்ணீர், தேவ சமூகத்தில் மனதுருக்கம், இன்னும் கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் அடுத்த முறை இந்த ஆலயத்தை பார்க்கும்போது ஒரு சைடு கோயம்புத்தூர் மேப் இருக்கணும், ஒரு சைடு வேர்ல்டு மேப் இருக்கணும், ஒரு சைடு தமிழ்நாடு மேப் இருக்கணும், ஒரு சைடு இந்தியா மேப் இருக்கணும், ஒரு சைடு பார்லிமெண்ட் இருக்கணும், ஒரு சைடு தமிழ்நாடு சட்டமன்ற படம். எங்கள் சர்ச்சுக்குள்ளே இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு வரைஞ்சி வச்சிருக்கிறோம். அப்படியே வரைஞ்சி ஃபுல்லாக வரைஞ்சி வச்சிருக்கிறோம். எங்கே திரும்பினாலும் நீங்கள் தேசத்துக்காக, தேசம் 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 தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாம் நீங்கள் தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டை ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. 5வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், லூக்கா புஸ்தகம் 1 அதிகாரம் 23 வசனம். லூக்கா 1 அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே வீட்டுக்கு போனான். நல்ல கவனிங்க, வீட்டுக்கு போனான்னு இருக்குது. அவன் தரிசனத்தை கண்டான் என்று சொல்லி ஆலயத்தில் ஏற்கனவே ஒரு வசனத்தில் வரும். அந்த லூக்கா 1:10. அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே எல்லாரும் கவனிங்க, அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 5வது முக்கியமான காரியம் என்ன? விஷன். நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போதே தரிசனங்களை பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு போதனைகளை கேட்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவருடைய மகிமையை பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தரிசனங்கள் வரும். கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுப்பார். ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் சொப்பனத்தில் தோன்றி தரிசனத்தில் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் சமூகத்தில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன். நான் அவனிடத்தில் பிரத்யட்சமாய் முகமுகமாய் பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்திருக்கிறீங்களா? தரிசனங்கள் பார்த்திருக்கிறீங்களா? சொப்பனங்கள் பார்த்திருக்கிறீங்களா? இனிமேல் எல்லாம் பார்ப்பீங்க. உங்க கண்கள் அதை பார்க்கும். ஆலயத்தில் நிற்கும் போதே ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் விஷன் கொடுப்பார். நம்ம ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவர்கள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் அல்ல, தேவ சமூகத்தில் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற பாத்திரங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? தரிசனம் உண்டு தேவாலயத்தில். அல்லேலூயா, ஆமென். 6வது முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம்,
மனுஷனுக்கு கிடைக்காதது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். இந்த எல்லா சந்தோஷமும் நிறைவா இருக்கிற ஒரு இடம் இருக்குமானால் அது கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த ஆலயத்துல உங்களை ஆண்டவர் என்ன செய்ய வைப்பாரா? மகிழ பண்ணுவார். நல்ல கவனிங்க. நீங்க வீட்டுல ஒரு ஃபேமிலியா இருப்பீங்க, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா. ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்க கூட உங்கள்கிட்ட பேசாம இருக்கலாம், உங்களுக்கு வீட்டில் சந்தோஷம் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து போதனைகளை கேட்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து மகிமையை பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை தரிசிக்கும் போது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உங்க உள்ளத்தை நீங்க நிறைக்கிறத பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜெப வீட்டில் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்? மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த ஆராதனை முடிச்சு ஒரு ஜெபம் ஏறெடுப்பேன். சொல்ல முடியாத ஒரு ஆனந்த தைலம் உங்க மேல ஊற்றப்படும். அல்லேலூயா. நம்பர் 7, 7வது காரியம், இந்த தேவனுடைய ஆலயத்தில் விலையேற பெற்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும்போது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தார்கள்? நம்ம எல்லாரும் கூடுகிற இடத்துக்கு பெயர் தான் சபை. ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூடுகிற இடத்துக்கு பேர் தான் என்னது? சர்ச். அந்த இடத்துல என்ன இருக்கும்? அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமா இறங்கி வருவார். எபிரேயர் 12:29 படி, God is a God of consuming fire. அவர் ஒரு நெருப்பு, பட்சிக்கிற நெருப்பு. அவருடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்படும். அல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த அபிஷேகம் உங்களை விடுதலை ஆக்கும், இந்த அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும், இந்த அபிஷேகம் உங்களை குணமாக்கும், இந்த அபிஷேகம் உங்களை ரட்சிக்கும், இந்த அபிஷேகம் உங்களை மேன்மைப்படுத்தும், இந்த அபிஷேகம் உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. 8வது காரியம், 8வது விஷயம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை படிக்கும்போது, பேதுருவும் யோவானும் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனார்கள். பக்கத்துல கை கொடுத்து வீட்டில் ஜெபிக்கிறதெல்லாம் சந்தோஷம்தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவாலயத்தில் போய் ஜெபிக்கணும். இன்னும் ஒரு முறை சத்தம் போட்டு சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோட இருந்தால் ஒரு ஜெப முகாம் போட்டு உங்களை எல்லாம் புளிஞ்சு எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப கைத்தட்டு பெருசா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த தேவனுடைய ஆலயத்தில் அபிஷேகம் மட்டும் இல்ல, அவர்கள் ஜெப வேலையை சரியா செய்து தேவாலயத்துக்கு போனதுனால என்ன நடந்தது பாருங்க. சப்பானி, வேகமா படிங்க சிஸ்டர். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற லிசன், எல்லாரும் கவனிங்க. இன்னும் ஆராதனை ஸ்டார்ட் ஆகல, வர்ஷிப் ஸ்டார்ட் ஆகல, பாட்டு ஸ்டார்ட் ஆகல, பிரசங்கம் ஸ்டார்ட் ஆகல. தேவாலயத்தில் பிரவேசிக்கிற போதே அவர்கள் பேதுருவை பார்த்து பிச்சை கேட்டான். கவனிக்கிறீங்களா? நம்ம சபை ஜெபிக்கிற சபையா மாறிட்டா நம்ம அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரேயர்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உள்ள என்ட்ராகும் போதே மிரக்கலை பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிற போதே பொன்னோ வெள்ளியோ எங்களிடத்தில் இல்லை,
எங்களிடத்தில் இருக்கிற உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. கர்த்தர் அதை செய்வார். பிரைஸ் தி லார்ட். நிறைய சாட்சியில் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசை, நேரம் இல்லை. 9வது விஷயத்துக்கு போவோம். சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 9வது வசனம். 48ஆம் சங்கீதம் 9வது வசனம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள வந்த உடனே உங்க மேல என்ன ஊற்றப்படுகிறது? கிருபை. கிருபை. கிருபைனா உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எந்த விதமான ஒரு தகுதியே இல்லாத நமக்கு தேவன் பாராட்டுகிற ஒரு இரக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இரக்கத்துக்கு பெயர் தான் கிருபை. அல்லேலூயா. தகுதி இல்லாத என் மேல தெய்வம் வைத்திருக்கிற அந்த விலை மதிக்க முடியாத அன்பு, அந்த கிருபை. கிருபையினால தான் நம்ம எல்லாரும் பிழைத்திருக்கிறோம். கிருபையினால தான் நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு ஆமென். இந்த கிருபையை அதிகமா நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆப்ட் டைம், ஒரு சரியான நேரம். நான் எங்க சர்ச்சில் சொன்னதே உங்களுக்கும் சொல்றேன். யார் யாரெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் இந்த 1ஆம் தேதி முடிஞ்சிருச்சு விட்டுருங்க. 2ஆம் தேதியிலிருந்து காலையில் ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு எழும்பி முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த 29 டேஸ், எப்பவுமே பிப்ரவரியில் 28 நாட்கள் வரும் இல்லை? இந்த மாதம் எத்தனை நாட்கள் தெரியுமா? 29 நாட்கள். இந்த 29 நாட்கள் 3 மணிக்கு எழும்பி யார் நடு முழங்கால நின்று ஜெபிக்கிறீங்களோ, கண்டிப்பா நான் சொல்றேன், எல்லா விக்கிரக கோயில்கள் திறக்கிறதுக்கு முன்னாடி, பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஜெப வீரனுடைய சத்தம் பரலோகத்துக்கு நேராக போகுதோ, கோயம்புத்தூர் வானமண்டலங்கள் ஃபுல்லா கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பிடும். இதை நம்புறீங்களா? எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னுடைய ஆசை எல்லாம் எந்த விக்கிரக கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி, எந்த பூஜாசாரி மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி என் முழங்கால முடக்கணும்னு சொல்லி 1984 இருந்து இன்னைக்கு 2024 வரைக்கும் அந்த 3 மணிக்கு என் பாடி அப்படியே எந்திரிச்சு உட்காரும் பெட்ல. அல்லேலூயா. இங்க பாருங்க, இது புதுக்கோட்டையில் இருக்கும்போது மட்டும் இல்லை, எருசலேம்ல படுத்திருக்கும் போது அந்த டயத்துக்கு 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். சிங்கப்பூர்ல படுத்திருக்கும் போது அந்த டயத்துக்கு 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். அதான் கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்ம மேல ஊற்றப்படணும். அப்படி ஜெபிச்சிட்டீங்க, அப்படி ஜெபிச்சு பழகிட்டீங்க. காலையில் தேவனை தேடாத எந்த மனுஷனும் அந்த பொழுதினில் கண்டுபிடிக்கிறது கூடாத காரியம்னு ஜான் பனிகன் என்ற தேவ மனுஷன் சொன்னார். இந்த 3 மணிக்கு முழங்கால் போட்டு பாருங்க, அதுக்கு பின்னாடி கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற விதமே வித்தியாசமா இருக்கும். நீங்க யார்கிட்ட போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கடைசி 10 கடைசி காரியம். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 9வது வசனம். கர்த்தர் 29:9 என்ன ஒருமுறை பாடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம். பெண்மான்களை ஈனும்படி அந்த ஒரு வார்த்தைக்காக எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்களேன். இன்னொரு முறை சொல்லுங்களேன். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, யார் சத்தத்தை, அமல்ராஜ் பாஸ்டர் சத்தத்தை கேட்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தர் சத்தத்தை கேட்பீங்க. யார் சத்தத்தை கேட்பீங்க? யார் சத்தத்தை கேட்பீங்க? ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம். எத்தனையோ கோடி மக்கள் பேசாத தெய்வத்திட்ட போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் பேசும் தெய்வம் இருக்கிறார். சந்தோஷமா ஆமென். ஆலயத்தில் போதனை உண்டு, ஆலயத்தில் ஆராதனை உண்டு, ஆலயத்தில் மகிமை உண்டு, ஆலயத்தில் ஜெபம் உண்டு, ஆலயத்தில் தரிசனம் உண்டு, ஆலயத்தில் மகிழ்ச்சி உண்டு, ஆலயத்தில் அபிஷேகம் உண்டு, ஆலயத்தில் அற்புதம் உண்டு, ஆலயத்தில் கிருபை உண்டு, ஆலயத்தில் அப்படியே வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
எல்லாம் வல்ல வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் செய்ததற்காக நன்றி தகப்பனே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த அருமையான நாளை கர்த்தர் நமக்கு தந்தபடினால் எல்லா கரங்களை உயர்த்தி அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிற என்ற வார்த்தையின்படி அப்பா இந்த சபையை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இங்கிருந்து அநேக அற்புதங்கள் புறப்படட்ட ஆண்டவரே. இந்த பட்டணத்திற்கு கர்த்தர் ஒரு அமைந்தகப்பட இங்கே வசனத்தில் போட்டிருக்கிறது போல இது வானத்தின் வாசலாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆறுதலும் தேடலும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் இன்றும் என்றும் ஐயாவோடும் இந்த சபைய விசுவாசிகளோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் JHM மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நீங்கள் பெற்ற நன்மைகளை மறவாமல் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் அலைபேசி எண்கள் 7868825745 மற்றும் 9003942723